பொங்கலுக்கு ரேஷன் அட்டைதாரருக்கு நாங்க 3000 ரூபாய் தர்றோம். போன வருஷம் பொங்கலே வரலையாங்க. அதுக்கு போன வருஷம் பொங்கல் வரலையா? போன வருஷம் பொங்கல் வந்துச்சு, தேர்தல் வரல. இப்ப பொங்கல் வருது, தேர்தல் வருது, அதனால 3000 ரூபாய் காசு வருது. இந்த அரசு ஊழியர்கள் எவ்வளவு காலமா போராடுறாங்க? எவ்வளவு காலமா? அவங்க பல ஆண்டுகளா போராடுறாங்க. அன்னைக்கெல்லாம் அரசு ஊழியர்கள் போராட்டம் கண்ணுக்கு தெரியல. இப்ப நாங்க ஓய்வூதியத்தை உயர்த்தி கொடுக்கணும் சொல்லுது. தேர்தல் வருது. இந்த கட்சிகள் முழுக்க முழுக்க தேர்தல்ல வாக்களை வேட்டையாடத்தான் வேலை செய்யுது. அதுவும் வரப்போற தேர்தல் எப்படிப்பட்ட தேர்தல் தெரியுமா? 4 முனை போட்டி. இந்த 4 முனை போட்டியில திமுக அதிமுக 2 கட்சி என்ன பண்ண போறாங்கன்னா, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மிக குறைந்தது செலவு செய்ய போற தொகை 20 கோடி. மிக குறைந்தது 20 கோடி. அதுவே அமைச்சர் தொகுதியா மன்னார்குடி, டிஆர்பி ராஜா தொகுதியா, அப்ப என்ன 50 கோடி. ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட தொகுதி மேம்பாட்டு நிதியே ஒரு ஆண்டுக்கு 3 கோடி, 5 ஆண்டுக்கு சேர்த்து 15 கோடி தான். இந்த 15 கோடிக்கு உட்பட்டு தான் நீ சாலை போட முடியும், பள்ளிக்கூடத்துல ஏதாவது கட்டித்தர முடியும், தெருவிளக்கு போட முடியும். எல்லாமே 15 கோடிக்கு உட்பட்டு தான். சட்டமன்ற உறுப்பினராகி தொகுதிக்கு மேம்பாட்டு நிதி கொடுப்பாங்கல்ல, அதுவே 15 கோடி தான். ஆனா 25 கோடி, 30 கோடி, 40 கோடி, 50 கோடி செலவு பண்ணி ஏன் வர்றான்? வந்தான்னா ஒட்டு மொத்தமா முங்காம போட்டுருவான். உனக்கு தெரியாதா?